ஹாய் காய்ஸ், நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியலைன்னா அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் வந்து ஃப்ரெஷர், எனக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு வெப்சைட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 4 செட் ஆஃப் கொஷின்ஸ் இல்லை ஒரு 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு நீங்களே வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு 1/2 தான் ஆகுமே. ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அனலைஸ் கிடைக்கும். சரி, அப்படி இல்லையா, ஆல்ரெடி யூடியூப்பில் நிறையா இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அங்கே போய் பாருங்கள். அதேமாரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யூடியூப்பில் நிறையா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை போய் செக் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரியே வந்து நீங்களாம் வந்து இப்போது தான் வந்து நான் ஃப்ரெஷர், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல, எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து என்னென்னா, இப்போது ஆகஸ்ட் மந்த் நடந்த ஒரு எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க திருக்குறள் ரிலேட்டட் கொஷின்ஸ். ஓகேங்களா? யூனிட் 8ல் இருக்க திருக்குறள் ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்க்கலாமா? வள்ளுவர் கூறும் அறமதிப்பீடுகள் எதுனா எங்கும் எப்போதும் யாருக்கும் பொருந்துவன. ஓகேங்களா? அவர் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அறத்துப்பால் குறள்களின் எண்ணிக்கை 380. ஓகேங்களா? கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு, செல்விருந்து ஓம்பி வரவிருந்து பார்த்திருப்பான், யாருக்கு விருந்தினராக அமைவான் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா தேவர்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டேஷ் உழைவு இன்றி தாழாது உள்ளூற்றுபவர் எத்தன்மை உடையவர் என்று திருக்குறள் கூறுகிறதுனா ஊழையும் உப்பக்கம் காண்பார். ஓகேங்களா? பாருங்கள், திருக்குறள்லேருந்து மட்டுமே 4 கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் எக்கனாமி ஜியாகிரஃபி படித்தா கூட 5 கொஷின்ஸ் 6 கொஷின்ஸ் வரும். ஆனால் அதுக்கு வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க லெசன்ஸ்லாம் படிக்கணும். மினிமம் குறைஞ்சபட்சம் 10 லெசன்ஸ், அதிகபட்சம் ஒரு 15 லெசன்ஸ் அது மாதிரி படிக்கணும். இம்பார்ட்டன்ட் லெசன்னா கூட ஒரு 5 லெசன்ஸ் படிக்கணும். ஆனால் திருக்குறள் பொறுத்தவரை ஒரு 250 கொஞ்சம் லிமிட்டட் போர்ஷன்ஸ் தான் இருக்குது திருக்குறளில். ஆனால் அதில் கன்ஃபார்மாக வந்து 4 கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் இருக்கும். இந்த தடவை நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயும் திருக்குறள்லேருந்து மட்டுமே 7 கொஷின்ஸ் வந்திருக்கு. திருக்குறள் ரிலேட்டடாக 9 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னா, திருக்குறளை நல்லா படிங்க. ஓகேவா? நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.